ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த பதிவு எதுக்காகனா, முக்கியமாக கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த கடைசி காலத்தில் பைபிள் சொன்ன அடையாளங்களாக நடக்கும்போதும், இந்த கடைசி காலத்தில் அதே தான் பைபிள் சொல்லியிருக்கு, உணர்வடையாமல் இருப்பாங்க ஜனங்கள். கடவுள் வரும்பொழுது, இயேசு இந்த உலகத்துக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிலைமையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமே இந்த பதிவு. அது எப்படிங்க நீங்கள் நமக்காக உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றி நம்மளை இந்த உலகத்தில் இவ்வளோ நாள் பாதுகாத்து நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இன்னும் இந்த உலகத்தில் நடக்கிற எண்ணற்ற கொடூரங்கள், போர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மளை உயிரை பறந்து காக்கும் பட்சியை போல பாதுகாக்கிற நம் தேவனுக்காக இனிமேலாச்சும் நீங்கள் வாழணும், இனிமேலாச்சும் நீங்கள் அவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் கண்டிப்பாக வரணும். இன்னும் நீங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்ட்டு அது பின்னாடியே நீங்கள் போயிட்டுருக்கீங்களே, அவரோட வருகை சமீபம்னு தெரியும். அப்புறம் எப்படி நீங்கள் அதில் உணர்வடையாமல் இருக்கீங்க, விழிப்படையாமல் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் அசால்ட்டாக இருக்கீங்க. அவரோட வருகை வந்த பிறகு அவரோட நியாய தீர்ப்பில் நம்ம நிற்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி அவரை மீட் பண்ணுவோம், அவர் எவ்வளோ கணக்கு கேட்பார். நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேன், நான் உன்னை எப்படிலாம் வழி நடத்தினேன், நான் உன்னை எதுலேருந்துலாம் காப்பாற்றினேன், எல்லாத்தையுமே அவர் கேட்பார். அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் காலத்திலாவது இனிமேலாவது இதை பார்க்கிற இந்த நிமிடத்தில் இருந்தாவது நீங்கள் அவருக்காக வாழணும். இனிமே வாழ்ந்தது போதும். இந்த உலகத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, உங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனி கடைசி மூச்சு இருக்க மட்டும் நம் தேவனுக்காக, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழணும். ஏன் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த காஸ்பல் மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ ப்ரீச் பண்ணுறாங்க. எல்லாருமே அதை உணர்ந்துட்டாங்க. அவர் வரப்போகுதுங்கிறது, அவர் வரப்போகிறாருங்கிறது நல்ல உணர்வில் தெரியுது. அவர் எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்திகிட்ருக்காரு. அவருடையவங்களை ரொம்ப ஆயத்தப்படுத்துகிறாரு. ஒரு செகண்ட் கூட விடாமல் நம்மளை அவருக்காக தயார்படுத்திகிட்ருக்காரு. அதை நம்ம உணரணும். அவரோட சமூகத்துக்கு போங்க, அழுது புலம்புங்க, அவருக்காக ஏதாவது செய்யுங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். இனிமேல் வெட்கம் எதுவுமே படாதீங்க. யாரெல்லாம் உங்கள் கண்ணில் படுறாங்களோ அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். ஏசப்பா வெகு விரைவில் வரப்போகிறாரு. அவர் சொல்கிற ஒரு செகண்ட் கூட நீ என்னை விட்டு விலகாத, என் சமூகத்தை விட்டு விலகாத. எப்படி ஏனோக்கு அவர் கூட சஞ்சரித்தாரோ, எப்படி எலியா அவர்